சிகிச்சை முடிச்ச நிறைய புற்றுநோயாளிகளுக்கு வந்து டயர்டாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, வீக்காக ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு காமனான சிம்டம் தான். ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. இது என்ன சொல்ல வருதுன்னா, உங்கள் உடம்பு வந்து சிகிச்சைக்கு அடாப்ட் பண்ணிட்டு சரியாயிட்டு வருதுன்னு அர்த்தம். ஸோ இது நிரந்தரம் கிடையாது. அண்ட் இதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு 4-5 சிம்டம்ஸ் சொல்லணும்னா, ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ் ஆகிறது, அப்புறம் உடம்பு வலி வர்றது, அண்டு டயர்ட் ஆகிறது, இந்த மசில் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனான விஷயம்தான். அண்ட் இதுலேருந்து நிச்சயமாக ரெக்கவரும் பண்ண முடியும். நம்ம சொல்கிற இந்த 5 ஸ்டெப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ்லேருந்து நிச்சயமாக வெளியே வர முடியும். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்லோவாக ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்த உடனே வந்து ஒரு ஹையர் இன்டென்சிட்டியில் ட்ரெயின் பண்ணுறதோ இல்லை நீண்ட நேரம் வந்து பயிற்சி பண்ணுறதோ வந்து நல்லதில்லை. அண்ட் ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலும் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு முதல் நாளில் ஒரு 500 மீட்டர் நடந்து உங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா, அந்த டயர்ட்னஸ் ஒரு காரணமாக வச்சு அடுத்த நாள் எக்ஸசைஸே ஸ்கிப் பண்ணுறதை விட நீங்கள் அடுத்த நாள் அட்லீஸ்ட் ஒரு 250 மீட்டர் நடக்கணும்னு முயற்சி பண்ணுறது தான் இதில் உங்களுடைய கோலாக இருக்கணும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 3, உங்களோட உடல் வலு, அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன வேகத்தில் பண்ணுறீங்க, எத்தனை டைம் பண்ணுறீங்கன்றதை விட உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டெப் நம்பர் 4, இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு சதப்பிடிப்பு, ஒரு வலி வரலாம். அதை நோட்டீஸ் பண்ணுங்க, உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை லேசாக விடாதீங்க. ஏன்னா அதை நீங்கள் லேசாக விட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறப்போ மேபி அந்த சிம்டம்ஸ் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயம் உங்கள் உடம்பு உங்ககிட்ட என்ன கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறத கவனிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த 4 ஸ்டெப்ஸை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அல்லது ஆன்காலஜிஸ்ட் கிட்ட பேசி உங்கள் உடம்புக்கு ஏற்ற நியூட்ரிஷன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எக்ஸசைசஸை நீங்களே ப்ராப்பரான ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கற்றுட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியே வர முடியும். தேங்க்யூ.